வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ளாரில் ஒரு இயரிங்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஷீட், ஒரு ஃபார்ம் ஷீட் வச்சு ஒரு இயரிங்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், உங்களுக்கு வெயிட்டே தெரியாது, நீங்கள் வேர் பண்ண வெயிட்டே தெரியாது. இதோட காஸ்ட் வந்து ஒரு 10 ருபீஸில் நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 10 ருபீஸில் நம்ம இவ்வளோ அழகான இயரிங்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். ஃபார்ம் ஷீட், ஃபெவிக்விக், இயரிங் பேஸ், தென் செயின் ஸ்டோன், சிசர். இது எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபார்ம் ஷீட் எடுத்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். மூணு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணதில் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் கட் பண்ணது என்ன பண்ணுறோம், பெட்டல் மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம பெட்டலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அயன் பாக்ஸ் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, இந்த பெட்டல்ஸை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, பெட்டல்ஸ் இந்த ஷேப்பில் கிடச்சிரும். இந்த பெட்டல் நான் எடுத்துகிட்டு அதோட மேலே மட்டும் லைட்டாக இப்படி அயன் பாக்ஸில், அதுக்கப்புறம் நம்ம இந்த கையை வச்சு லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஷேப்பில் கிடைக்கும். பெட்டல்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த ஷீட்டில் சின்னது ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஸ்மால் பீசஸ் போதும். இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபெவிக்விக் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பெட்டலாக எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணலாம். ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது ஸ்மால் பீஸ்லேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஃப்ளவர் மாதிரி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, செயின் ஸ்டோன் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செயின் ஸ்டோன் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இயரிங்ஸோட பேஸ், இந்த இயரிங்ஸோட பேஸ் எடுத்து கம் அப்ளை பண்ணி அதோட சென்டரில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கணும். அவ்வளோதான்.
நம்மளோட அழகான இயரிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். அதோட பேர் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதை எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அழகான வெயிட்லெஸ் இயரிங். இது நீங்கள் காதில் பெருசாக இருக்குன்னு தான் காதில் போட்டால் உங்களுக்கு வெயிட்டாகவே தெரியாது பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.